ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதியை எப்படியோ ஃப்ளைட்டை ஏற்றிட்டாங்க. நம்மளோட சந்திரகலாவும் அதுக்கப்புறம் நம்மளோட சாமுண்டீஸ்வரியும். நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, சந்திரகலா கிட்டே பயந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சந்திரகலா, ரேவதி எப்படியாச்சும் போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு, கா நீ டென்ஷன் ஆகாதக்கா, நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிவனா கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரேவதி ஃப்ளைட் ஏற்றுக்கு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அரௌர் தான் இருக்குது. அந்த கார்த்தி எப்படியாச்சும் தடுத்து நிறுத்த போகிறான். நீங்கள் எப்படியாச்சும் அந்த கார்த்தியை வரவிடாமல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி நீ கவலையே படாத, அந்த ரேவதி ஃப்ளைட் ஏறிட்டா ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி, நான் எப்படியாச்சும் நானும் சித்தப்பாவும் அவனை இங்கே வரவிடாமல் தடுத்துடுறோம். அவன் கண்டிப்பாக அங்கே மதுரை ஏர்போர்ட்டுக்கு அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா சிவனாண்டி முத்தும் சேர்ந்து கார்த்தி போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் வச்சிடுறாங்க. டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு ஒரு நிறுத்துறதுக்கு ஒரு இது இருக்குது. அதை பார்த்திங்கன்னா நடுவில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தியை திசை திருப்பி விட்டுறாங்க. கார்த்தியும் ஐயோ இந்த சைடு போக முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, வேறு சைடு போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்தியால் ஃப்ளைட் நிறுத்த முடியல. இப்போது நம்மளோட ரேவதி ஐயோ என்னோட பாஸ்போர்ட் எங்கன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வரை போட்டுருச்சு. என்ன ரேவதி, டைம் ஆகுது, அவனும் அரை தான் இருக்குது ஃப்ளைட்டுக்கு, இப்போ போய் பாஸ்போர்ட்டை போய் தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா நான் சித்திக்கிட்ட தான் கொடுத்தேன், சித்தி எங்கே வச்சாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை என்னோட காரில் இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சந்திரகலா, என்ன சந்திரகலா ஏதோ பாஸ்போர்ட் கொடுத்தாலாமே, நீ வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா எனக்கு காரில் தான் விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன சந்திரகலா இப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்க, இன்னும் ஃப்ளைட்டுக்கு அரோடு தான் இருக்குது, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவளை கடைசி நேரத்தில் நம்மளே இவளை வழி அனுப்பாமல் போயிட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேகமாக கார்கிட்ட போய் சீக்கிரமாக தேடி பார்க்குறாங்க. அப்போ கார் கீழே சீட் கீழே பார்த்திங்கன்னா அந்த பாஸ்போர்ட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வேகமாக வராங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அம்மா நான் கண்டிப்பாக போயே ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி, என்ன ரேவதி இப்படி சொல்கிற, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டு எவ்வளோ வருத்தப்படுவா, நம்ம குடும்பத்துலேருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவள் எவ்வளோ வருத்தப்படுவா, அதனால தானே நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேவதி பார்த்திங்கன்னா, இல்லைம்மா அப்பத்துலேருந்தே தடங்களாகவே நடந்துட்டுருக்கு, என் கால் வேறு மோதி பார்த்திங்கன்னா கால் ரத்தம் வருது, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பாஸ்போர்ட்டை காணாமல் போயிடுச்சு, அதனால் இது ஏதோ பிரச்சனையாக தடங்களாகவே இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன ரேவதி என்னோட பொண்ணாக இருந்துட்டு இதுக்கெல்லாம் போயிட்டு நீ பயந்துட்டுருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு நீ வருவேன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கா, அதுக்கப்புறம் நீ வராமல் போயிட்டீன்னா, இல்லை நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க வருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், அப்படி போயிட்டா அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா, அதனால என்னம்மா சரி விடுங்கம்மா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு ரேவதியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி போக வைக்கிறதுக்கு தான் சாமுண்டீஸ்வரி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி நேராக பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளம்புறாங்க. அப்போது நம்மளோட கார்த்தியால் ஃப்ளைட்டை நிறுத்த முடியல. உடனே மயில் வாங்கினதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே ஒரு கால் இருக்கும், நீங்கள் ரேவதி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ரேவதின்றவங்களை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு மனசு சுத்தமாக கேட்கல, ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் திரும்பி பார்த்திங்கன்னா திருப்பியும் ரிட்டன் வந்துடுச்சு. இதால் அப்போ திருப்பி நிறுத்திட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க எமர்ஜென்சியாக இருக்காங்க, அதனால் நாங்கள் இந்த ஃப்ளைட்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணி நிப்பாட்டிடுறாங்க எப்படியாச்சு. அதாவது இந்த மாதிரி எமர்ஜென்சி பேஷண்ட் இருக்காங்க, அதனால் எப்படியாச்சும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியாத இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிப்பாட்டி ரிட்டன் பார்த்திங்கன்னா ரேவதி ஏர்போர்ட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி நினச்சது நடந்து போச்சு. ரேவதி கார்த்திகோசம் திரும்பியே வந்திருக்காங்க. இந்த மாதிரி கார்த்தியை நான் கண்டிப்பாக விட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கார்த்தி எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. அதாச்சும் சந்திரகலா தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி பொய்யான ஒரு ரிட்டன் டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணி உன்னை அங்கே அமுச்சு நம்மளை பிரிக்கிறதுக்கோசம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சந்திரகலா தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் நினைப்போம் நம்ம ரேவதி அவ்வளோதான் அங்கே போயிட்டாங்க, அதாவது கனடா போயிட்டாங்க, இதுக்கப்புறம் ரேவதி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
கார்த்தி வந்து எப்படியோ வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறுத்தி நம்மளோட ரேவதியை வந்து நிறுத்துறதுக்கு வந்து பார்த்துருக்கானா ரேவதியும் வந்து மனசு கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஃப்ளைட்டை வந்து நிப்பாட்டி எப்படியோ வந்து முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாடை வந்து பண்ணிட்டாங்க. அதாவது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஏரோஸ்டஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அவங்க கால் பேசுகிற இடத்துல வந்து ரேவதி அப்படின்றவங்க கிட்ட முன்கூட்டியே வந்து ஃப்ளைட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிடுறாங்க. பேசிட்டு எல்லா விவரத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதாவது நம்மளோட ரேவதி எவ்வளோ வந்து கார்த்திகிட்ட வந்து ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாமா கிட்ட பேசலாம் இல்லை ஏதாவது வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஃபோன் வந்து ரீச் ஆகலை. இன்னொருத்தவங்க ஃபோன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அப்போ ரீச் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து நம்மளோட கார்த்தி வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு முன்னாடி ரேவதி என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டை வந்து நிப்பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டிங் பண்ணி எப்படியோ வந்து திருப்பி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்றாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம ரேவதியை வழி அனுப்பிச்சிட்டோம், இதோட நம்ம பிரச்சனை முடிஞ்சுது சந்திரான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கார்த்தி வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக அங்கே வராரு. வந்ததுக்கப்புறம் வா இப்போ தான் வந்து நான் உன்னை நினச்சேன், நீ வருவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரேவதி உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டா, நீலாம் வந்து இனிமேல் ரேவதி பக்கம் வர முடியாது. நீ நினச்சாலும் ரேவதி வரவே மாட்டா. ரேவதி எப்போ நான் நினைக்கிறேனோ அப்போ தான் இங்கே வருவா. ஆனால் அவள் நான் சொல்கிறபடி தான் கேட்குற மாதிரி நான் வந்து அவளை வந்து ஃபுல்லாகவே வந்து மாற்றிடுவேன். இனிமேல் நீ வாழ்க்கையில் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி ஓடி வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கும் நம்மளோட சந்திரகலாக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இது ரேவதி வந்து போகாமல் இங்கே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க, என்ன ரேவதி நான் உன்னை போக சொன்னால் நீ என்னவோ இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேவதி நீ என்ன நினச்சிட்ருக்க, இப்படிலாம் பண்ணுறதுக்கு ஏன் உனக்கு இந்த மாதிரி தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? நான் தான் என்ன சொன்னேன், உன்னை போகிறதுக்கு தானே உனக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணி அமுச்சு வச்சா, கடைசியில் நீ ரிட்டர்ன் வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அதனால தான்மா நான் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லி வந்து சமாளிக்கிறாங்க. அப்போது நம்மளோட சந்திரகலா வந்து ஐயோ இவ திருப்பி வந்துட்டாலே, நம்ம எவ்வளோ போராடி இவ்வளோ வழி அனுப்பிச்சி வச்சோம், பார்த்தா இவ திருப்பி வந்துட்டாலே இவளை என்ன தான் பண்ணுறதோ தெரியலையே, இனிமேல் நம்ம எப்படி தான் இவ்வளோ தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுறதோ தெரியலையே, இப்போ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கடைசியாக வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி எல்லாமே வீணாக போச்சுன்னு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து இது எல்லாத்தையும் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இது என்ன ரிட்டன் டிக்கெட், இது பொய்யா ஒரு ரிட்டன் டிக்கெட்டை வச்சு என்னை வந்து என்னையும் மாமாவும் பிரிக்கிற அளவுக்கு நீ வந்து ஆளாயிட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஆமாம் இது எல்லாமே பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட ரேவதி வந்து தாங்க முடியாமல் பலார்னு வந்து சந்திரகலாவை அரைகிறாங்க. அந்த அரைஞ்ச கோவத்தோட இப்போது சந்திரகலா அடுத்து நம்ம ரேவதியை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.